வழங்கணும். அமெரிக்க ஆஸ்திரேலிய பேரரசன் பில் மொல்லிசன், ஆஸ்திரேலிய பேரரசன், அவன் ஒரு மலைப்பகுதியில் போய் அந்த பழங்குடி மக்களின் தலைவனை சந்திக்கிறான். பழங்குடி மக்களின் தலைவனை அவன்கிட்ட கேட்கிறான். அதோ அந்த இடத்துல அந்த பண்ணை முதலாளி டிராக்டர் வச்சு விடுகிறார், ரசாயன உரங்களை போடுகிறார். அவருக்கும் நீ ஒரு மழை வர வரைக்கும் காத்திருந்து ஆழ்குழாய் கிணறை வச்சு விவசாயம் செய்கிறார். ஆனால் நீ மழை வர வரை காத்திருந்து குச்சியால் ஓட்டையை போட்டு போட்டு விதையை அதுக்குள்ள போட்டு விரலாடு மூடிய உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? ஆஸ்திரேலிய பேரரசன் பில் மொல்லிசன். அதுக்கு அந்த பழங்குடி மக்களின் தலைவன் சொல்றான், ஐயா வேறொன்று இல்ல, நாங்கள் எங்கள் தாயின் மாறில் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறார், இதுதான் வித்தியாசம் என்று சொல்றான். முடிச்சிட்டோம். நம் தாயின் தலையாக இருந்த மலையை கல்குவாரியாக்கணும், கரங்களாக இருந்த கைகளாக இருந்த மரங்களை வெட்டி காசாக்கணும், அவள் தோளாக இருந்த மணலை செதுக்கி வித்து காசாக்கணும். எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. உங்கள் பிள்ளைகள் நிறைய படிச்சு ஆழ தெளிந்து உங்கள் மேல கொண்ட பேரன்பனால சொல்றோம். இதில் இருந்து நாம் மீண்டு கொள்ளணும். நாம் எல்லாரும் சேர்ந்து நம் இயற்கை அன்னையை காப்பாற்றணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்று தம்பிதங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். அப்ப வேளாண்மை என்பது நிறைய இருக்கு. முதல்ல நமக்கு சாப்பிடுறது எப்படின்னு தெரியல. சில பேரை சந்திக்கும் போது நம்ம வாழவே இல்லையோன்னு தோணுது. இன்னைக்கு எங்க ஐயா சைத துறைச்சாமி சந்திச்சாலே எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வந்துடும். 65 வயசாதுரா, இனிமேலே வாழ்க்கை ஆரம்பிக்குதுங்கிறது. நான் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னையே தான் பார்ப்பேன். வயிறு அப்படி கொஞ்சம் பெருசா இருக்குது, அப்படி இருக்குது, இன்னும் ஒன்றும் தெரியல. காலையில கருவேப்பிலை சாறு பிடிப்பா, அப்புறம் அதை சாப்பிடுவேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னா 16 பிள்ளை பிறகு இல்லடா, 16 சுவை நரம்புகள் இருக்கு நாவில். 16 சுவை நரம்புகள். என் தம்பி தங்களுக்கு நிக்கிற என் தம்பிகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 16 சுவை நரம்புகள். அந்த சுவையை அறியறதுக்கு உண்ணணும். அதான் 16 பெற்று 32 முறை ஒரு உணவை மெல்லணுங்கிற. 32 முறை, அதுக்கு மேல மெல்றது நல்லது. அதுல நம்ம அப்பா நம்ம என்ன சொல்றாங்க, உணவை குடி தண்ணீரை உள். இதுதான் தத்துவம். உணவை நொறுங்க தின்றால் பெருக வாழ்வுங்கிறான். நொறுங்க திங்கினா முறுக்கு கல்லமிட்டாய் நொறுக்கு திங்கி திங்கிறது இல்ல, எதை தின்னாலும் நொறுங்க திங்கிறது. ஒரே கேள்விதான் கேட்டாரு, குடலுக்கு பல்லுக்கா? இல்ல, பல்லுங்க இருக்கு, வாயில இருக்கு. வாயிலே தான் ஜெயிச்சு நல்லா மண்ணு உள்ள பண்ண, குடலுக்கு வேலை கொடுக்க கூடாது. இரவு வெறும் வயிறு தூங்க போகணும். இதெல்லாம் சித்தன் தான் கடைபிடிக்க முடியும்னு இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கலாம்.